ஹாய் அபா நேயர்களுக்கு வணக்கம். சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். ஸோ இன்றைக்கி நியூவாக ஒரு ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோம். எம்ஏ ஃபிலாசபி, அதோட கரியரோடைய ஸ்கோப், அதை பற்றி நம்முடைய பேச வந்திருக்கிறார் எம்ஏ ஃபிலாசபியோட ஹெச்ஓடி மிஸ்டர் விஜயானந்த். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறீங்களா சார்? வணக்கம், என்னோடய பேர் விஜயானந்த். நான் எம்ஏ ஃபிலாசபி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் முடித்தேன். அதுக்கப்புறம் 2014 I cleared my UGC NET examination and from 2020 onwards I've joined this institution as an head of the department. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஃபிலாசபி ஒரு நியூ சப்ஜெக்ட்ஸோ எதுவும் கிடையாது. ஃபிலாசபி இஸ் அன் ஓல்ட் சப்ஜெக்ட் பிகாஸ் ஃபிலாசபிலேருந்து தான் எல்லா டிசிப்ளின்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு போனது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் அண்ட் சயின்ஸ், இன் ஃபிலாசபி எவ்ரி திங் டுகெதர். அதுக்கப்புறமா ஒரு ரெவல்யூஷன் ஆச்சு, சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சயின்ஸுன்ற ஒரு டிசிப்ளின் ஃபிலாசபிலேருந்து தனியாக பிரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு டிசிப்ளின்ஸாக பிரிஞ்சு போய் இப்போது ஃபிலாசபின்றது ஒரு செப்பரேட் டிசிப்ளினாக இருக்குது, அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் ஃபிலாசபி இஸ் நாட் எ நியூ சப்ஜெக்ட், இட்ஸ் அன் ஓல்ட் சப்ஜெக்ட். ஓகே சார். இப்போது நிறைய டிசிப்ளின்ஸ் பிரிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கோர் சப்ஜெக்ட்ஸாக இந்த ஃபிலாசபியில் என்னென்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்க? ஃபிலாசபியில் கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஒரு 6 பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபி சொல்லலாம். மெயினாக எபிஸ்டமாலஜி, மெட்டாஃபிசிக்ஸ், அப்புறம் லாஜிக்ஸ், எத்திக்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சியாலஜி அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ். இந்த இதெல்லாம் மெயினாக ஃபிலாசபி பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபிலாசபியில் நம்மளை இன்டெப்த்தாக பசங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரோம். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, உங்களுடைய இதில் வர ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி, எந்த ஃபீல்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது? ஓகே, ரிசர்ச்ன்னு நம்ம பேசும்போது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போது எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார். சொல்லுங்கள். மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணால் எடுத்துக்கங்க, அதில் ஒரு கேண்டிடேட் எம்ஃபில்லோ இல்லை பிஹெச்டியோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் இங்கிலீஷ், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் மேக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் ஸோ ஃபிலாசபி இட் செல்ஃப் மீன்ஸ் இட்ஸ் அ ரிசர்ச். ஸோ ஃபிலாசபி நீங்கள் எதை பார்த்தாலும் அதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷனல் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறது தான் ஃபிலாசபி. அதுக்காக தான் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் திஸ் மேட்டர். ஸோ டாக்டரேட் பிஹெச்டின்னு சொல்லும் போது டாக்டரேட் இன் ஃபிலாசபி, தட் மீன்ஸ் தட் திஸ் பர்சன் ஹேஸ் த ஸ்பெசிஃபிக் ஆர் டீட்டெயில்டு ஸ்டடி அபவுட் தட் சப்ஜெக்ட், ஆக்சுவல் சப்ஜெக்ட் அப்படின்றத சொல்கிறது. ஸோ ஃப்ரம் ஃபவுண்டேஷன் டு டீட்டெயில் ஸ்டடி, ஒரு ரிசர்ச் எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம எடுக்க போனாலும் அதனுடைய பேசிக் ஐடியாலஜி ஃபிலாசபிலேருந்து தான் வருது. இப்போ நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் நீங்கள் ஹியூமன் ஸ்டடீஸ் பண்ணலாம், ஆக்சுவல் ஹியூமன் நேச்சர் ஆஃப் அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் ஹியூமன் நேச்சர் இன் சொசைட்டி, ஹவு ஹியூமன் நேச்சர் ஆக்ட்ஸ் இன் சொசைட்டி, அதை பற்றின ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசிக்கான ஸ்டடீஸ்ன்னு பார்த்தா எத்திக்ஸ், வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் ரைட். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இம்ப்ளிகேஷன் ஆஃப் எத்திக்ஸ் இன் அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் மெடிக்கல், அப்புறம் இன்ஜினியரிங், அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எத்திக்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஓகே சார். இப்போ ஹியூமன் பிஹேவியர்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு அதை ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குமா இல்லை ஓவர் வியூவாக இருக்குமா? ஆமாம். இப்போது ஹியூமன் நேச்சர், ஆக்சுவல் எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் ஹியூமன். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் ஹியூமன். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் எசென்ஷியலாகவே எப்படி இருப்பான், அப்புறம் அவனுடைய
நேச்சர் வந்து சொசைட்டி கூட சேரும்போது இல்லை சோஷியல் ஸ்ட்ரக்சர்னால் அவனுடைய நேச்சர்ஸ் வந்து எப்படி மாறுபடுது, இதை பற்றின ஸ்டடீஸை பற்றி படிக்கிறது. ஸோ ஓகே சார், இப்போ வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் ஃபிலாசபினால ஏதாவது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறீங்களா நீங்கள்? We give a lot of practical applications to our students. For example, they can understand any problematic situations very deeply because they are not irrationally affectionate to that problem. So they can differentiate what is actually what do you mean by that? For example, ஒரு எமோஷ்னலாக ஒரு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்க வந்து டீல் பண்ண மாட்டாங்க. They can actually separate themselves from the problem. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கிட்டேருந்து நம்ம தனியாக இருக்கும் போதே அந்த ப்ராப்ளமை எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு மென்டல் கெப்பாசிட்டி தே கேன் ஏபிள் டு ஹேவ். இதுதான் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அதர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கிறது இல்லை மேக்ஸிமம். ஸோ இது ஃபிலாசபி ஆக்சுவலாக பசங்களுக்கு இதை எப்படி செய்யணுன்றதை பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து ரிசர்ச் மூலயமா நம்ம சொல்லித்தரோம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், ஃபிலாசபி சைக்காலஜி இதெல்லாம் ரிலேட்டடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். அதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆக்சுவலாக ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி ஆர் ரொம்ப ரொம்ப சேம்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெண்டுமே தனித்தனி டிசிப்ளின்ஸ் தான். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிலாசபியும் ஹியூமன் நேச்சர்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க, அதே மாதிரி சைக்காலஜியும் ஹியூமன் நேச்சர்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆக்சுவலாக பார்க்க போனால் ஃபிலாசபி டீல்ஸ் வித் அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் நாலேஜ் அண்ட் வேர் இட் அக்வைர்ஸ் அண்ட் ஹவு a knowledge கேன் பி வெரிஃபைட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ராங். இதை பற்றி படிக்கிறது ஃபிலாசபி. பட் சைக்காலஜி ஆக்சுவலி டீல்ஸ் வித் வாட் இஸ் மைண்ட் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் ஸ்ட்ரக்சர். அதை பற்றி சயின்டிஃபிக்காக படிக்கிறது சைக்காலஜி. So actually speaking, there is a difference between philosophy and psychology. Okay. So யூஜியில் பிஏ ஃபிலாசபி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன பசங்க வந்து இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது? பிஏ ஃபிலாசபி படிக்கிறதுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸும் நம்ம பிடிச்சிருக்கணுன்ற மேண்டேட்ரி இது கிடையாது. ஜஸ்ட் அவங்க பாஸ் ஆகியிருந்தாலே போதும், 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதும். பட் இது வந்து இப்போத்தைய சுச்சுவேஷன் தான். இதை வந்து நம்ம லேட்டர் பீரியடில் பார்த்திங்கன்னா philosophy was a very demanded subject because அந்த டைம்லலாம் வந்து the persons who are going for IAS exam, civil service examsலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க philosophy subjects தான் எடுப்பாங்க. ஏன்னா itself is a research, as I told you earlier. Okay, so the philosophy itself produces how to do research and everything, and it has lot of subjects which is dealing with many disciplines now, like logic, civil service and law, political philosophy, philosophy of mind, everything. Now latest AI. ஸோ இதை பற்றியெல்லாம் அது வந்து டீட்டெயில் ரிசர்ச் ஃபண்டமெண்டல் ஸ்டடி நம்ம ஃபிலாசபி பண்ணும்போது தான் பண்ண முடியும்னு. ஸோ தே சூஸ் ஆக்சுவலி ஃபிலாசபி பிகாஸ் அதை பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா சப்ஜெக்ட்ஸோடைய திங்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தே தாட் தட் by doing philosophy it helps them to clear civil service exams very easily. இந்த ஃபிலாசபியை வந்து அந்த வேல்யூ எஜுகேஷன் அந்த மைண்ட் செட்டோட பார்க்கணுமா, இல்லை அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ்ன்ற ஒரு என்டிட்டி தட் டிஃபைன்ஸ் வாட் ஆக்சுவலி யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு ஹியூமன் பீயிங். இப்போது நான் என்னோடய பேர் விஜயானந்த். இப்போது விஜயானந்த்ன்றது என்னோடைய இந்த உருவமோ இல்லை என்னுடைய பிரைன் திங்கிங்கோ கிடையாது. அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னோடய ஆத்மா. தட் இஸ் கால் கான்ஷியஸ்னஸ். அதான் என்னுடைய உள் உணர்வு. அதாவது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா மனசாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து டெக்னிக்கல் டேர்மில் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வேலை செய்யுது, எப்படி அது வந்து மனுஷனுக்குள்ளே எங்கே இருக்குது, ஆக்சுவலாக நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம பிரெயினில் இருக்கா, நம்ம பிளட் செல்ஸில் இருக்கா, இல்லை எங்கே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கான்ஷியஸ்னஸ் ஆக்சுவலி மூவ்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதை பற்றின ஸ்டடிகள் தான் வந்து நியூரோ சயின்ஸ். இதை பற்றின விஷயங்கள் வந்து ஃபிலாசபியில் நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நியூரோ சயின்ஸ் டேக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஃபிலாசபி. ஸோ தட் ஹெல்ப்ஸ். இப்போது நீங்கள் ஃபிலாசபி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ நியூரோ சயின்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக அது ஹெல்ப் ஆகும்.
ஃபிலாசபியை மட்டும் வச்சு நம்ம பேசிக்காக அதை மட்டும் வச்சு நம்ம அதனால் கெயின் பண்ண முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, எந்த ஒரு டிசிப்ளினுமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இயங்க முடியாது. எல்லாமே வந்து எல்லாத்துக்கூடயும் லிங்க் ஆகி தான் இருக்குது. இப்போது ஃபிலாசபிக்குன்னு தனித்துவம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஸ்டடி ஆஃப் எவ்ரிதிங். இட்ஸ் அ பேசிக் ரிசர்ச் ஆர் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி ஆஃப் எவ்ரிதிங். ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஃபிலாசபி தான் தேவை. ஃபிலாசபி எதை நம்பியும் இல்லை. எல்லா டிசிப்ளின்ஸும் ஃபிலாசபி நம்பி தான் இருக்குது. ஸோ ஃபிலாசபி படித்தா மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஆடட் என்டிட்டி, இட்ஸ் அ பேசிக் என்டிட்டி. சார் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார்? இதை நீங்கள் படிக்கிறது மூலயமா, ஆஸ் ஐ செட், யூ கேன் கோ ஃபார் பிஹெச்டி இன் ஃபிலாசபி. அது பண்ணும்போது யூ கேன் பிகம் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஃபிலாசபி. ஸோ அது பண்ணும்போது ஆக்சுவலாக யூ பிகம் வெல் versed in what you call this subject, and it makes you to go for assistant professor jobs and teaching jobs, and moreover you can go for law field. As I said, law field in the sense how I'm saying that it helps for a law field means law is an field which comes for argumentative things. So philosophy actually helps you to make strong in argumentative skills. ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டை லாஜிக்காக பேசுகிறதுக்கும் லாஜிக்கல் இல்லாமல் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி அதை லாஜிக்கலாக கொண்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் ஃபிலாசபி படித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது படிக்கும்போது அது கூட நீங்கள் லா பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக லாவில் நீங்கள் நிறைய ஷைன் பண்ண முடியும். ஸோ ஃபிலாசபி ஆக்சுவலி இஸ் அ பேசிக் ஸ்டடி டு கோ ஃபார் லா அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். சார் இப்போ வந்து ஃபிலாசபி வந்து ஒரு சொசைட்டியில் வந்து இப்போ டாக்டர்னால் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, டாக்டர்ஸ்னால் இப்படி, டீச்சர்ஸ்னால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிலாசபி படித்தவங்க சொசைட்டியில் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஸோ ஃபிலாசபி ஃபஸ்ட்டு சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வி ஆல் இன் அ ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். நம்ம எல்லாருமே வந்து ஒரு இர்ரேஷ்னல் பீயிங்காக தான் இருந்தோம். எப்படி ஒரு அனிமல்ஸ்லாம் பிஹேவ் பண்ணிச்சோ அது மாதிரி தான். ஸோ அதுலேருந்து நம்ம சிவிலைஸ்ட் ஆகி வி பிகம் செப்பரேட். ஓகே, ஸோ இந்த சிவிலைசேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மனுஷன் வந்து ஒரு ரேஷ்னல் திங்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ரேஷ்னல் திங்கிங் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ஃபிலாசபி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் டூயிங் எ திங் டு எ சொசைட்டி காட் ஃபிலாசபி. ஃபஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ ஃபிலாசபி தான் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டியிலேருந்து ஒரு சிவிலைஸ்ட் சொசைட்டிக்கு மனுஷங்களை மாற்றுச்சு. இப்போது ஃபிலாசபி யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னா, ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஒரு நல்ல டீச்சருக்கு, ஒரு நல்ல டாக்டருக்கு, ஒரு நல்ல இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு நல்ல லாயருக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங் ரொம்ப எப்படி பண்ண முடியும், ஒரு அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் இப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு கிளியர் கட்டாக யாருக்காவது தெரியும்னா அது ஒரு ஃபிலாசபி டிசிப்ளின் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதன் மூலயமா வந்து they can able to contribute more to the people rather than other discipline people. ஓகே சார், இப்போது ஃபிலாசபி அப்படின்னாலே ஒரு கான்செப்ட் இருக்கும், ரிலீஜியன், இட்ஸ் பேஸ்ட் சம் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ரிலீஜியனை இது பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறீங்களா சார்? அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் மேம். அது ஃபிலாசபி இஸ் நாட் ஆக்சுவலி ரிலீஜன், பட் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ இதில் வந்து ஒரு 2 விஷயம் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா வெஸ்டர்ன் ஃபிலாசபி அண்ட் இந்தியன் ஃபிலாசபி. ஸோ வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் உங்களுக்கு இந்த கிளியர் கட் டெஃபரன்ஷன் இருக்கும். ரிலீஜன் இஸ் செப்பரேட்லி அவுட் ஆஃப் philosophy and philosophy is actually participating in something else. பட் இந்தியன் ஃபிலாசபியில் நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைட் இன் த சென்ஸ் இந்த கலோனியல் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் இந்தியன், மங்கோலியன், ஆல் த ஃபிலாசபிஸ், இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் செப்பரேட். ரிலீஜியன், மெடிசன், ஆஸ்ட்ராலஜி, ஆக்சியாலஜி, எத்திக்ஸ், லா எல்லாமே வந்து ஃபிலாசபிக்குள்ளே தான் இருந்தது. அது இன்னுமே வந்து அதை வந்து ஃபிலாசபியை விட்டு தனியாக போகல. ஸோ எல்லா டிசிப்ளினும் ஃபிலாசபிக்குள்ளேயே இருந்ததுனால அதை பற்றின ஸ்டடீஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபிலாசபின்ற இதுலேயே இருக்குது. ஸோ அதை படிக்கும்போது மக்களுக்கு அதையும் படிக்க வாய்ப்பு கிடைக்குது.
ஸோ அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இல்லை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுற ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் philosophy இஸ் நத்திங் பட் ரிலீஜியஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி ரிலீஜியஸ் ஓரியன்ட், இட்ஸ் அ ரேஷ்னல் ஓரியன்ட். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாமே லாங்குவேஜ் பேப்பர் சம்திங் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஸ்கூல்லேருந்தே லேர்ன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். பட் ஃபிலாசபிக்கு ஸ்கூல்லேருந்து என்ன என்ன அதை பற்றி என்ன நம்ம படிக்கிறோம் சார்? See, that is the problem which we are now facing. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து வேல்யூஸை பசங்களுக்கு சொல்லி தரதே இல்லை. முன்ன வந்து நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து பெரியவங்க சின்ன பசங்களுக்கு அவங்க பிறந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து டியூ டு சுச்சுவேஷன்ஸ் போத் ஆஃப் தம் ஹேவ் டு கோ ஃபார் ஜாப்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சைல்ட்ஸ்க்கு வந்து வேல்யூஸ்னால் என்னென்னு அவங்களால சொல்லித்தர முடியல. ஸோ இதனாலே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து வேல்யூஸ்ன்றது அவ்வளோவா தெரியல, என்னென்னே தெரியல. ஸோ தட் ஆக்சுவலி டிமாண்ட்ஸ் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் த பீப்புள் to go for or look for the value systems in their basic educations. ஸோ அதனால தான் இப்போ வந்து வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வந்து இப்போது ஸ்கூல் லெவல்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இதை வந்து இப்போது லேட்டர் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் தே ஹேவ் ஸ்டார்டட். பட் இந்தியாவை தவிர நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் ஸ்கூல் லெவலிங்லே பசங்களுக்கு அந்த எத்திக்ஸ்ன்ற ஒரு கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். சார் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபிலாசபி படிச்சுட்டா இந்த ஃபர்தராக என்ன ஹோப் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஸோ ஃபிலாசபி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற டெசிஷன் தே themselves கேன் டேக். They don't have to go and look for other peoples to say what they have to do in their life அப்படின்ற விஷயம் கிடையாது. பிகாஸ் philosophy will gives them to solve problem, any problem solving themselves they can do. ஸோ ஒரு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதை சால்வ் பண்ணுற ஐடியாவும் அவங்களுக்கு வந்துட்டாலே போதும், they can shine in their future. ஸோ philosophy அந்த ஒரு ஹோப்பை தான் பசங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்களால அதர் லைக் அதர் டூல்ஸ் லைக் அதர் டிசிப்ளின் டூல்ஸை வச்சுக்கிட்டு they can able to shine because they are wanted, because nowadays they are wanted in very places like nowadays in medical field lot of scams are been happening for that is why we have a special discipline called bioethics. So bioethics means what is good and what is right in medical field. Like the same thing we have in professional ethics, like that. So in professional, what kind of ethics one should follow, one should not follow. All these disciplines are been designed by the philosophy students because they have more knowledge in ethics. ஸோ சார் இப்போ வந்து டீச்சிங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இப்போது டீச்சிங் லெவலை தாண்டி அதர் செக்டார்ஸில் வந்து ஃபிலாசபர்ஸ் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்களா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஹையர் ஸ்டேட்டஸ், இப்போது ஒரு டாக்டர்னாலே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு வர ஃபிலாசபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியுமா? இப்போது டீச்சிங் லெவலில் போகும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் அசோசியேட், அப்புறம் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அது மாதிரி போனதுக்கப்புறம் தே கேன் அதில் ஹையர் ஸ்டடீஸ் டைரக்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் அந்த மாதிரி பொசிஷனுக்கு போகலாம். அப்புறம் லேட்டராக போகும்போது சிவில் சர்வீஸ், தே கேன் ஜாயின் எனி சிவில் சர்வீஸ் ஜாப்ஸ் தே கேன் டூ. ஸோ அதில் என்னென்ன ஹையர் லெவல்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இவங்க எலிஜிபிள் பிகாஸ் இட் டிமாண்ட்ஸ் ஒன்லி அண்ட் டிகிரி இன் யூஜி. ஓகே, அண்ட் பிஜி டிகிரி இருந்துச்சுன்னா அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நிறைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்ஸில் வந்து philosophy students are wanted because as I said earlier they have more clarity in their analytical skills. அப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஏஐ ஃபீல்டில் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போது ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டுருக்கு. ஸோ we have to strictly modify what is actually we can
go for AI, which would be swing. ஏன்னா நம்ம ஏஐ இப்படியே விட்டுட்டோம்னா இட் கேன் டாமினேட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். பிகாஸ் நம்ம எல்லாம் வந்து மெஷின்ஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் இப்போது மெஷின்ஸ் நம்மளுக்கு வேலை செய்யுது, ஏஐ இப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா மெஷின்ஸ்க்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஃபீல்ட்லேயும் அதே மாதிரி இருக்குது. ஆஸ் யூ செட் நியூரோ சயின்ஸ், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து philosophy ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ அண்ட் ஹையர் ஸ்டேட்டஸ். தேங்க்யூ சார். ஸோ நேயர்களே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபிலாசபி படித்தா என்னென்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷோவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.